ஈழப்போரில் உயிர் நீத்த மக்களை நினைவு கூறும் நிகழ்ச்சி மெரினாவில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிக்கட்ட போரில் இலங்கை இராணுவத்தால் ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டனர். உயிர் நீத்த தமிழர்களின் நினைவாக ஆண்டுதோறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சென்னை மெரினா கடற்கரையில் மே 17 இயக்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கவிஞர் காசி அனந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பச்சிளம் குழந்தைகள், பாலகர்கள், தாய்மார்கள் உள்ளிட்ட அனைவரையும் கொன்று குவித்தாரே, அந்த கொடியவ கூட்டத்தை கூண்டிலே நிறுத்தி அனைத்துலக சமுதாயம் சர்வதேச நீதிமன்ற கூண்டிலே நிறுத்தி தண்டிக்க வேண்டும். ஈழ தமிழர் நாயகத்திலே இருந்து ராணுவம், போலீஸ் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். சிறையில் அடைபட்டவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இறுதிக்கட்ட போரின் போது நடந்த அநீதி குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தமிழ் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். பொது வாக்கெடுப்பு மூலம் தனி ஈழத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். இந்த நினைவேந்தலினுடைய முக்கியமான கோரிக்கை, மைய கோரிக்கை என்பது, அந்த மக்கள் எதற்காக போராடினார்களோ அந்த தமிழீழ நாடு என்பது ஐநாவினுடைய விதியின்படி 1.2 படி பிரிந்து போகக்கூடிய உரிமையை நிலைநிறுத்தும் வகையிலே ஒரு பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட்ட தமிழீழம் என்பது விடுதலை செய்யப்பட வேண்டும். உயிர் நீத்த தமிழர்களை நினைவு கூறும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இலங்கை தமிழர்களின் போராட்டம் மற்றும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை பிரதிபலிக்கும் பாடல்களும் இசைக்கப்பட்டன. கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.